அப்பத்தாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னீங்களே, இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் கண்டினியூவாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. அப்பத்தா இருந்த நிலமையை பார்த்து 2-3 நாளைக்குள்ள எங்கள் மானங்கட்ட மைண்ட் செட்டு என்னென்னமோ யோசிச்சுட்டோம். பட் அப்பத்தாவோட நல்ல மனசுக்கு இப்போ நல்லா இருக்காங்க. நிறைய பேர் ப்ரேட் பண்ணிக்கிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நன்றி. நைட்டு தூங்கும் போதே காலையில் எழுந்திரிச்சு உளுந்தங்கஞ்சி செய்யலான்னு தான் இருந்தேன். ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு 2-3 தேங்காய் சும்மா கிடக்கு, நம்ம அவ்வளோ தேங்காய் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு. பட் காலையில் எழுந்திரிச்சு என்ன நினச்சேன்னு தெரியல, பச்சரிசி கொஞ்சமாக இருந்ததா பேசாமல் புட்டு செஞ்சிடலாம். ஏன்னா நான் செய்கிற புட்டு செல்வாக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன நானே பெருமையாக சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன். நான் செஞ்ச புட்டை சாப்பிட்டுட்டு நிறைய பேர் இன்னொரு டைம் செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன வருத்தம் அப்படின்னா, இவ்வளோ டேஸ்ட்டாக நான் புட்டு செய்வேன் அப்படின்னு என் ஃபேமிலிக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்க சாப்பிட்டதில் முக்கியமாக ஒரு நாள் எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, எங்கள் அத்தைக்கு செஞ்சு கொடுக்கணும். அப்புறம் என் சின்ன மாமியா மறந்துட்டேன். நான் என்ன செஞ்சாலும் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கிற ஆள் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் செஞ்சு கொடுக்கணும். நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது பார்க்கலாம். செல்வாவும் அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டானா, அவனுக்கு மதியம் சாப்பாடுலாம் கட்டி கொடுத்து ஆளை அனுப்பியாச்சு. இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் பாக்கியராஜ், சுஜாதா, தினேஷ், சுவாதி உங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். பை பாய்.